அண்ணே எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வேற என் படம் ப்ரிவியூ ஷோ வேற வருது. தேங்க்யூ. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க மட்டும் படம் பார்த்து ஓகே சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், படம் செமையா இனிமே இப்படிதான் அந்த அளவுக்கு போயிடும். ஓகே, படம் ஆரம்பிச்சு ஒரு ½ கிட்ட இருக்கும். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் வரல. ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி அமையுது? வாங்க பிரேம்ஜி, என்ன படம் வந்து போயிருக்குன்னு சொன்னீங்க, எங்க இது படம் எங்க? அண்ணே அது உள்ள போயிட்டு இருக்கு, நம்ம வாங்க அப்படியே பேச உள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், மீட் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஜெய் கணேஷ். ஹலோ மிஸ்டர் பிரேம்ஜி, உங்களை ஹீரோவா இந்த இடத்துல பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கண்ணா. அண்ணே ரொம்ப தேங்க்யூண்ணே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைச்சிச்சுல, இனிமே இப்படிதான். ஓகே வாங்க போவோம். அண்ணே அங்க பாத்தீங்களா, செம்ம ஃபைட்ல சூப்பர்ண்ணே. இது சூப்பர் அண்ணே, தேங்க்யூண்ணே. இது போண்டாவை சொன்ன ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அண்ணே என்ன நீங்க, நான் எவ்வளோ அழகா கஷ்டமா ஃபைட்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் போட்டுட்டு நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க. இது ஃபைட்டு எங்க, நீங்க எங்க பேசாம இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. உண்டக்கட்டிய வாங்கி தின்னாலும் பகிரங்கமா வாங்கி திங்கிற பரம்பரை எங்க பரம்பரை. மரவள்ளி கிழங்கி ஊரை விட்டு தின்னுட்டு ஊரை போன ஓடி குடும்பம் தானே. என் வயல எப்படி சொல்றது, ரோலிங் ஆயிடுச்சு கண்ணா, நீ கவலைப்படாத. அண்ணே உங்களுக்கு ரோலிங் ஆயிடுச்சு, நீங்க நல்லா சமாளிக்கிறீங்க. நீங்க படத்தை பாருங்க, அங்க பாருங்க ஹீரோயின் என்ட்ரி. அடாடாடாடாடா என்ன அருமையா இருக்கு கண்ணா. ஹீரோயின் தானே, ஹீரோயின்ல கண்ணா இந்த சிப்ஸ் கண்ணா. அண்ணே பந்தல இருந்து எல்லாம் சிப்ஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பிரேம்ஜி படம் நடிச்சிட்ட போல. அண்ணே நீங்க படத்தை பாத்துட்டீங்களா? ரொம்ப தேங்க்யூண்ணே. படம்லாம் ஒன்றும் பார்க்கல, வெளியே போஸ்டரை பார்த்தேன், அதான் சொன்னேன். அண்ணே நீங்களாவது போஸ்டரை பார்த்துட்டு ஏதோ சொன்னீங்க, ஆனா இவங்க படத்தை பார்த்து கூட எதுவுமே சொல்ல மாட்டேங்குதுண்ணே. கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு தின்னுச்சுங்க. என்னடா தூக்கிடலாமா? தூக்கிருங்க இந்த 2 பெருசுங்களையும் நல்லா தூக்கிருங்க. நான் பெருசுங்களை சொல்லடா, போண்டாவை சொன்னேன். கோவை சரளா மேம், இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு கமெண்ட்ஸ் நல்லா இருக்கு. அதாவது இதுல வந்து நீங்க மிமிக்ரி பண்ணீங்க, அந்த வாய்ஸ்ல கொஞ்சம் காமெடி கூட இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகே, நீங்க வந்து வேற ஏதாவது நல்லது பண்ணலாமா? ஏன் இதே மாதிரி மிமிக்ரியே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அடுத்த வாட்டி ஏதாவது டிஃபரெண்ட், அடுத்த ட்ரிப் வந்து நீங்க வந்து காமெடி ஸ்கிரிப்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நல்லா பண்ணீங்க, முதல்ல மிமிக்ரி நல்லா பண்ணீங்க. ஆனால் பட் மிமிக்ரி பண்ணுறவங்க அவங்க தான் பண்ணுவாங்க, அவங்க வேற என்ன ஸ்கிரிப்ட் பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க, மேடம் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட் வந்த வாய்ஸ் யாரு அதான் தெரியல. சசிகுமார் சார். பேசி ஒருத்தர் பார்த்துலாம் வந்தவன் சொல்ல வேண்டியது என்னடா, செத்துட்டா எல்லாம் சரியா போச்சா, இந்த உலகத்துல லவ் பண்ற உண்மையா லவ் பண்ணா திவ்யா கூட லவ் பண்ணலாம். என்ன இப்போ ஏன் கிளாப்ஸ் வந்தது, அந்த டைலாக் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி திவ்யாவை சேர்த்தீங்க இல்லையா, அது மாதிரி இருக்கணும் உங்க டைலாக்ஸ். அதுக்காக தான் பேச சொன்னேன் உங்களை. ஓகேவா? நல்லா பண்ணீங்க, நல்ல முயற்சி. இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது கான்செப்ட் எடுத்துலாம். கான்செப்ட் கொஞ்சம் சிம்பிளா போச்சு, அதனால தான் உங்களுக்கு ஜெயிக்க முடியாம போயிடுச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ, பாய். சரளா சொன்ன மாதிரி தான். சரளா சொன்னதுக்கு நீ சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்த தடவை நான் பண்றேன்னு சொல்றேன் இல்ல, அந்த ஆட்டிடியூட் தான் ரொம்ப பாராட்டணும். உண்மையிலே நகைச்சுவை குறைச்சல் இருந்தா இங்க குறைஞ்சிடும், அதை நீங்க பாத்துக்கணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நான் மிமிக்கிற ஆர்டிஸ்ட் நான் சொல்கிறேன், எப்பவுமே மிமிக் ஒரு ஆள் பண்ணும்போது இன்னொரு வாய்ஸ் தான் எடுக்கணும். நீங்கள் 3 வாய்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது அந்த டிக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, நீங்கள் இவர் கவுண்டமணி செந்தில், அண்ணே டேய் நாயே பண்ணிக்கிட்டு என்னென்ன சொல்கிறீங்க, அவ்வளோதான். 2 தான். நான் அதில் போய் ஜனகராஜ் சேர்த்தேன்னு வச்சுங்களேன், இடிச்சிடும், அந்த ஃப்ளோ கிடைக்காது. அதனால் யூஸ் 2 வாய்ஸஸ். ஓகே, ஓகே சார். ஓகே, குட். தேங்க்யூ.